தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் உனக்காக வழக்காடி அநியாய பழிகளை நீக்கி நீ இழந்த நற்பெயரை மீட்டு தந்து உன்னை உயர்த்துவேன். ஏசாயா 42:3. அவர் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைய சுயநலமான சமுதாயத்தில் நீங்கள் செய்யாத தவறுக்கு அநியாயமாக பழி சுமத்தப்பட்டு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று கண்ணீரோடு தவிக்கிறீர்களா? கர்த்தர் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் என பரிசுத்த வேதம் உரைப்பதால் சற்றும் கவலைப்பட வேண்டாம். உங்களின் மறைந்திருக்கும் நேர்மை பிரகாசமாக தோன்றும் நாட்கள் இதோ வந்துவிட்டது என கர்த்தர் சொல்லுகிறார். அவர் எப்போதுமே பாரபட்சமற்ற நடுவராக செயல்பட்டு வஞ்சிக்கப்பட்டவர்களுக்காக தாமே வழக்காடி மறைக்கப்பட்ட காரியங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து சரியான தீர்வை வழங்குவார். அன்று எகிப்து தேசத்தில் பொய் குற்றச்சாட்டால் சிறையில் அடைக்கப்பட்ட யோசேப்பை தேவன் அதே நாட்டின் அரசவையில் மேன்மையாக உயர்த்திய அற்புத நிகழ்வு இதற்கான ஈடற்ற வரலாற்று சான்றாகும். ஆகையால் மனிதர்களை குறை சொல்லாமல் சத்துருக்களை மனதார மன்னித்து நம்பிக்கையுடன் அந்த பிரச்சனையை முற்றிலுமாக அர்ப்பணித்து ஊக்கமாக போராடி ஜெபியுங்கள். அப்போது ஏற்ற காலத்தில் நீங்கள் இழந்த நற்பெயர் மீண்டும் கிடைத்து சுபிட்சமாய் வாழத் தொடங்குவீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலுயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீதி உள்ள நியாயாதிபதியே, இன்று நீர்தாமே எனக்காக வழக்காடி அநியாய பழிகளை நீக்கி இழந்த நற்பெயரை மீட்டு தந்து என்னை உயர்த்தும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகை நான் அவரோடு எடுத்துக் கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.